சொல்லு, நீனும் அப்பாவும் போய் என்னடி வாங்கிட்டு வந்துருக்கீங்க? மார்க்கெட்ல போய் குடலும் கறியும் வாங்கிட்டு வந்திருக்கோம் மச்சி. சரிடி, குடல் என்ன செய்யணும் இப்போ? இட்லிக்கு காலையில குடல் வச்சிருக்கேன். சரிடி, மதியானத்துக்கு கறி போட்டு பிரியாணி வச்சிருக்கேன். சரிடி தம்பி, அம்மாச்சி பிரியாணி செஞ்சுட்டு காலைல குடலை இட்லிக்கு செஞ்சு கொடுத்தோம். பாருங்க, இதான் குடல், இதை இட்லிக்கு செஞ்சிடலாம். இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ சுத்தம் பண்ணுற போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ண, எவ்வளோ ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுமோ அதுமாரி உங்கள்கிட்ட நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதேமாரி நீங்களும் செய்யலாம். இருங்க, இந்த வர்றேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குடலை வந்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இந்த இப்படி இப்படி கொஞ்சம் தூரத்தில் வச்சு இப்படி தட்டினோம்னா உள்ளே உள்ளது வெளியில் வந்துடும். இப்படி தான் பிரட்டிக்கணும். உள்பக்கம் வெளியில் வந்துட்டுனா நம்ம சுத்தம் பண்ணுறது நல்லா க்ளீனாக ஆகிடும். சரிங்களா? இதில் தான் சுத்தம் பண்ணிக்கணும். ஒரு டீப்பாக எடுத்து இது மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். உள்பக்கம் வெளியில் வர்ற மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்தமாரி செஞ்சிங்கன்னா கஷ்டமே இல்லை. 5 நிமிஷத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தலைன்னு கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்குவோம். இதில் ஊற்றி சுத்தம் பண்ணோம்னா செத்த நேரத்துக்குள்ளே வெள்ளைன்னு ஆகிடும். நான் செஞ்சு காமிக்கிறேன் செத்த நேரம். இருங்க, நான் இதை வந்து வெந்நீரில் போட்டேன். வெந்நீரில் போட்டுட்டு இப்போ இந்த சுத்தம் பண்ணுற வந்தவன் இதுமாரி செஞ்சோம்னாவே வெள்ளைன்னு வந்துடும். இதை போகுது பார்த்தீங்களா? இதுமாரி ஒரு 5 நிமிஷத்துலேயே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். நான் அதை இப்போ தேய்ச்சி கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்க. வெள்ளைன்னு போயிடும். அவ்வளோதான். இந்த இப்போ சுத்தம் பண்ணிட்டேன். ஒரு 5 இந்த பாருங்கள், சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி வெள்ளைன்னு ஆகிட்டு பார்த்தீங்களா? இது மாதிரி ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். செய்ய தெரியாத நீங்களும் நான் செஞ்சதை பார்த்து செஞ்சிங்கன்னா சத்த நேரத்துக்குள்ளே செஞ்சு குழம்பு வச்சு கொடுத்துடலாம். இப்போ போய் வேக வச்சுட்டு நான் குழம்பு வைக்கிற போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரில் போட்டு குக்கரில் அள்ளி போட்டேன். வந்து இஞ்சி பூண்டு போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுங்க. ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கூடவே போட்டுங்க. ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க. போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுருவோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். போது நான் காமிக்கிறேன். இப்போ குடல் குழம்பாக தாளித்து விட்டுறலாம். கொஞ்சோண்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். பட்டை இலை, இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து சவுந்து வரட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். எடுத்துட்டு இப்போ தக்காளியும் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுருவோம். வேக வச்சு நான் எடுத்துட்டேன். இது ஆறின பிறகு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச தண்ணியை குழம்புக்கு ஊற்றிக்கலாம். எப்படியே ஆற வைக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதக்கி விட்டு இந்த குடல் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்குவோம். மசாலாலாம் போட்டுருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனை பார்த்துங்க. இந்த ஸ்பூன் அளவு போடுறோம். நீங்கள் குழம்பு எவ்வளோ கொஞ்சமாக வச்சிங்கன்னா அதுக்கு கம்மி பண்ணி போட்டுருங்க. இது எல்லாமே கலந்தது. மிளகாய், மல்லி, மஞ்சள், சோம்பு எல்லாமே கலந்த தூள்.
இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லாமே கலந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றிக்கலாம். கொதிக்குது. இப்போ நல்லா பெரிய முடியாக ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். குடலை கட் பண்ணி கொண்டாந்து இதில் போட வேண்டியதுதான். குடலாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் போட்டுருவோம். அதை குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு. குழம்பு கொதித்து இறக்குற போது உங்கள்கிட்ட காமிக்கணும். குழம்பு குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட வேண்டியதான். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். அப்படியே பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். குடல் குழம்பு வச்சாச்சு. தங்கம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு